ஒரு தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலில் ஒரு மாற்றம் உண்டாகும்ன்றது. போட்டியாளர்களில் மதம் மாறியவர் வெற்றி பெறுவார். கலைத்துறையை சேர்ந்தவர், மதம் மாறியவர், இருக்கக்கூடிய தலைவர்களில் இளமையானவர். கட்டாயமாக இப்போது அமையக்கூடிய ஆட்சியானது 1.5 வருடத்திலிருந்து 2 வருடத்திற்குள் வீழ்ந்துவிடும். அதிகபட்சம் 2 வருடத்தில் ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு தான் 10 ஆண்டு காலம் நல்லா இருக்கும். அடுத்த முறை அவர் வரக்கூடிய இடங்கள் வேணுமா? 138 எழுதி, 139 கிடையாது, 137 கிடையாது, 138. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜாதகம், ஜோதிடம், இதை தாண்டி பிரபஞ்ச சக்தி, அதனுடைய விதி, அதனுடைய வழிநடத்தல்ன்றது பெருசுங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த ஆட்சி மாற்றத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஏற்கனவே பேசின ஒரு பரிச்சயமான முகம் ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் சார். அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாரிட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் தாவேக்கால இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைத்த வெற்றி சாதிச்சிருக்காரு. இதை தாண்டி பெண்கள் இதில் நிறைய முக்கியத்துவம் வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து, இந்த ஆட்சி எவ்வளோ வருடங்கள் போகும்? இதற்குன்னு நீங்கள் ஜோதிடத்தில் ஏதாவது கணிச்சு வச்சுருக்கீங்களா ஸ்பெஷலாக நேயர்களுக்காக? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஒரு 3 மாதம் முன்னாடியே ஜோதிட கணிதம் போட்டதில் இவர் தான் அதிகமான இடங்களை பெறுவார், அவர் தான் ஆட்சி அமைப்பார்னு நான் ஏற்கனவே பேசிட்டேன். காரணம், கும்பத்தில் ராகு வரும்போது ஒரு தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலில் ஒரு மாற்றம் உண்டாகும்ன்றது ஜோதிடத்துடைய அடிப்படை விதி. காரணம், மாற்றம் என்பதை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் ராகு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மற்ற கிரகங்களை விட ராகு கேதுவை வைத்து தான் பலனே கண்டுபிடிப்பேன். இதுக்காக ஒரு நாடியே இருக்குது, சாயா கிரக நாடின்னு பேர். ஏன்னா தனுசு ராசி தான் தமிழ்நாட்டுடைய முக்கியமான லக்னம். காரணம், அதுவும் கோவில், நம்முடைய சின்னமும் கோவில் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அப்போ ஆண்டாளுக்கு எப்போ விசேஷம்? மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தை குறிப்பது தான் தனுசு ராசி. அங்கே சூரியன் வரும்போது, அப்போது உபஜயஸ்தானம்னு ஒன்று சொல்கிறான். அந்த உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடம் 6ஆம் இடம்னு போகும். உபஜயஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார். தனுசுக்கு 3ஆம் இடம் கும்பம், கும்பத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். அப்போ யார் வெற்றி பெற போகிறார்கள்னா, போட்டியாளர்களில் மதம் மாறியவர் வெற்றி பெறுவார். அப்படின்னா மதம் மாறியவர்னா இந்துவா இருந்து வேறு மதத்திற்கு மாறியவர். இதே கணவன் ஒரு இனத்தை சேர்ந்தவர், மனைவி ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் திருமணம் செய்த பிறகு அது அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இதை நம்ம எப்படி கன்வர்ஷன்? மதம் மாறியதுன்னா அவருடைய தந்தை வழியில் வேற இருக்கும், அதுக்கப்புறம் அவருடைய பெயர் வேறவா மாறும். அப்போது மதம் மாறியவர்லாம் ராகு தான். ராகுனாலே மாற்றம், புரியுறவங்க. இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது, ரெண்டாவது அந்த நேரத்தில் ராகுவுடைய சஞ்சார டிகிரி, பாகைக்கலை, இதையெல்லாமும் எடுத்து பார்க்கும்போது கட்டாயமாக கலைத்துறையை சேர்ந்தவர், மதம் மாறியவர், இருக்கக்கூடிய தலைவர்களில் இளமையானவர். இதெல்லாம் தெரிஞ்சால் இப்போ நம்மளுக்கு தெரியும் யார் யார் போட்டியில் இருக்காங்கன்னு. அந்த போட்டியில் கணக்கு போடும்போது இவருடையது தான் வருது. ரெண்டாவது, கிட்டத்தட்ட குரு பகவான் கடகத்தை நோக்கி வந்துட்டார்னே சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு பகவானை இருக்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயமாக மதம் மாறியவர். எந்த கிரகத்துக்கும் தசாபுக்தி கிடையாது. உண்டா? சூரியனுக்கு தசாபுக்தி உண்டா? ராகுக்கு தசாபுக்தி உண்டா? கிடையாது. அப்போது தசாபுக்தி கணக்கு என்பது சந்திரன் ஆகிய மனோகாரகன் மாறிக்கொண்டே வருகிறான். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனோ நிலைமை மாற மாற ராசியும் மாறுகிறது. பிறக்கும்போது கண் எங்கே இருந்தோ அங்கே தான் இருக்குது, மூக்கு எங்கே இருந்தோ அங்கே தான் இருக்குது. ஆனால் மனம் மாறிவிட்டது. பிறந்த போது கடகத்தில் இருந்தார்னே கடகத்தில் இருக்கிற விஷயத்தை பார்க்கக்கூடாது. அப்போது மனோநிலைமை மாறும்போது சந்திரனும் மாறுகிறான். சந்திரன் இருக்கும் இடம்தான் ராசி. அந்த காலத்து தசாபுக்தி வைத்து தான் ராசியை கண்டுபிடிக்கணுமே தவிர
பழைய ராசிகளை வைத்து கணக்கு போட்டால் தவறாக போகும். சரி, அப்ப இப்ப விஜய் அவர்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, எதனால அதாவது அவருக்கான வெற்றி? தசாபுக்தி, அதாவது ஒருவருடைய ஜாதகம் வைத்து பலனை சொல்லக்கூடாது. காரணம், இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு ஜாதகம். பொதுவாக இதுக்கு பேர் என்னன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு பேர், பிரதேச ஜோதிடம். தமிழ்நாட்டுக்கு சிஎம்மாக வரக்கூடிய, தலைவராக வரக்கூடிய அந்த நபருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்பதை தமிழ்நாடு ஜாதகத்தில் தான் எடுக்கணும் தவிர அவருடைய ஜாதகத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் சொல்லுவது போலவே கடகராசியாகவே இருந்தாலும் தமிழ்நாட்டில் கடகராசியை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? பல கோடி பேர்கள் இருப்பாங்க. கரெக்டா? அப்போ எப்படி கடகராசி எடுத்துப்பீங்க நீங்கள்? இல்ல, அவருடைய பிறப்பு ஜாதகம் கடகராசி. இப்போ குரு அங்க வராரு, அவருடைய பிளானட்டரி அப்போ பொசிஷன்ஸ் நல்லா இருந்தது. அப்போது கடகராசியை சேர்ந்த இந்த 50 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த 50 லட்சம் பேரும் சிஎம் ஆவாங்களா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆபீஸ்லேயாவது இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்களுடைய ஒரு குறைபாடு. ஒரு ராசியை வைத்து எதையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ராசியை வைத்து சொல்வதற்கு பேர் ஜோதிடம் அல்ல, ஜோடிதம், ஜோடிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது எப்படின்னா ஒரு ஆறுதலாக சொல்லலாம், அவ்வளோதான். லக்னத்துடைய ஒரு பாகை மாறும்போதே வாழ்க்கை மாறுறது. அப்போ ஒரு ராசின்றது எவ்வளோ நேரம் இருக்கும்? 2.25 நாள் இருக்கும். அப்போ இந்த 2.25 நாள் பிறப்பவர் எல்லாரும் சிஎம்மா? இல்லை, ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? இதே கடகராசியை சேர்ந்தவருக்கு இந்த வருடம் பதவியே கூட பறிப்போகும். தனித்த குரு இல்லாம வேற கிரக காம்பினேஷன்ஸ் எது இருந்தாலும். ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜென்மத்தில் இருக்கும் குருவின் அருகில் கோச்சார குரு சென்றால் வனவாசம், கெடுதல் நடக்கும். அந்தந்த கிரகத்துக்கு ஜென்ம காலத்தில் எங்கே இருந்தாங்க, கோச்சாரத்தில் எங்கே வந்தாங்க, இதுதானே நீங்கள் ஒப்பு நோக்கணும். ஆமா, வெகு சீக்கிரமே அவர் முதல்வராக போறாரு. அப்படி இருக்கும்போது இவருடைய ஆட்சின்றது எத்தனை, அந்த 5 வருட காலங்கள் நிலைத்தன்மையா இருக்குமா, இல்லை அதுலேயும் ஏதாவது குழப்பங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு? கட்டாயமாக இப்போது அமையக்கூடிய ஆட்சியானது 1.5 வருடத்திலிருந்து 2 வருடத்திற்குள் வீழ்ந்துவிடும். எதனால், யாரால்? அவர் யாரை ஆதரவாக நினைக்கிறாரோ அவங்க ஆதரவை மறுத்து விடுவார்கள். இது கட்டாயமாக நடக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதற்கு பிறகு கவர்னர் தலையிட்டு ஒரு புதிய தேர்தல் ஒன்று வரும். அடுத்த 1.5 வருடத்திலே 2 வருடம், அதிகபட்சம் 2 வருடத்தில் ஒரு தேர்தல் வரும். அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு தான் 10 ஆண்டு காலம் நல்லா இருக்கும். அதாவது முதல் ஒரு 5 ஆண்டு, அடுத்த 5 ஆண்டு. இவரை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, புரட்சி தலைவர் அவருடைய அந்த ஒரு அச்சீவ்மெண்ட், அவருடைய அந்த ஜாதக அமைப்பு, அவருடைய அதே சினிமா துறை, அதிலிருந்து அவர் அரசியலுக்கு வந்தது, அது எல்லாமே கரெக்டாக இவர் கூட மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி இப்போ புதுசாக எல்லாரும் கம்பேர். அது தவறு. அவருடைய ஜாதகத்தின் பலன் போல 10 மடங்கு பிரகாசமானவர். குணாதிசயங்கள்லாம் விட்டுருங்க. பொதுவாக இப்போ வரக்கூடியவர் 10 மடங்கு பிரகாசமானவர். இது போல முன் எப்பவுமே இந்தியாவில் எந்த மாநிலமும் இது மாதிரி பார்க்கல. கட்சியை ஆரம்பித்த உடனே வெற்றி பெறுவது. ஆக அவருடைய யோக காலம் நல்லா இருக்கு. ஆனால் அவருக்கு பலவிதமான தொல்லைகள் வரும். அநேகருடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்டு விட்டார். உயிர் மிரட்டல் அந்த மாதிரி ஏதாவது வருமா? இதுதான் சொல்லக்கூடாது. ஆனால் பலவிதமான தொல்லைகள், சற்றும் எதிர்பாராத தொல்லைகள்லாம் வரும். ஆனால் அவர் அதிலிருந்து மீண்டு வருவார்ன்றது வேறு விஷயம். அவர் ஒரு நிம்மதியற்ற நிலைமையை கொடுப்பார்கள். இதுதான் நிகழப்போவது. ஆனால் அதையும் தாண்டி வருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ நீங்கள் திரும்பவும் ஒரு இடைக்கால தேர்தல் வரும் 1.5-2 வருஷத்துலன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இதே கண்டினியூ ஆகுமா, இல்லை வேறு திரும்ப ஒரு புதிய ஆட்சி ஆளுமை வரும்? இதே ஆட்சி தான் வரும் திருப்பி. ஆனால் அடுத்த முறை தொங்கு சட்டமன்றமாக இருக்காது. அடுத்த முறை அவர் வரக்கூடிய இடங்கள் வேணுமா? 138 எழுதி, 139 கிடையாது, 137 கிடையாது, 138 இடங்கள் அவரே வெற்றி பெறுவார். இது உறுதியான உறுதி. அது என்ன கரெக்டா எக்ஸாக்டா 138 கணக்கு இருக்கு. அதாவது எல்லா விஷயத்துக்கும் கணிதங்கள் எப்படி போடுறோம்னு சொன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கு எவ்வளவு வேல்யூன்னு இருக்கு, மதிப்பு. இந்த மதிப்பீடை வச்சுதான் போன வாட்டி நம்ம சொன்னோம், இவர்கள் 118 என்ற மந்திர எண்ணை அடைய முடியாதுன்னே பேசிட்டோம். அதனால இந்த தொங்கு. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு தூரம் ஏறி வந்தவர் அந்த 118 இந்த மந்திர எண்ணை அடைய முடியாததுக்கு காரணம் என்னன்னா, கிரக பலம் அந்த அளவுக்கு மதிப்பெண் தரவில்லை. எந்த கிரகம் அவருக்கு தரல? அதாவது பொதுவாகவே ராகு, குரு,
சனி வந்து 4ஆம் இடத்தில் இருக்குது தனுசுக்கு. 4ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு ஸ்லாக்கியம் கிடையாது, அவ்வளவு நல்லது விஷயம் கிடையாது. எலெக்ஷனும் வந்துவிட்டது, மாற்றம் வந்துவிட்டது. ஏன்னா எலெக்ஷன்னாலே கும்பராசி, குடவோலை முறைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 3வது சுவாதியில் வரும்போது என்ன நடக்கும்? அடுத்த கேள்வி சுற்றி வரப்போகுது. நீதிமன்றத்தில் பெரிய குழப்பம் நிலவும். அதாவது அடுத்த ஒரு 5-6 ஆண்டுகள் கழிச்சு நீங்க சொல்றீங்க. 6 இல்லை, ஒரு கட்டத்துக்கு 1.5 வருஷம், அப்போ 2 3 கட்டம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு. இது எல்லாமே ஜோசியத்தை அடியொற்றி தான் எல்லாமே நடக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் மறு தேர்தல்லையும் பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பில்லை, இப்போ புது ஆளுமையாக வந்திருக்கிற கட்சி தான் திரும்பவும் நிலைக்குன்றீங்க. அப்போ இந்த கட்சிகளுடைய நிலைமை என்ன ஆகும்? இந்த 2 கட்சிகளுமே பலம் இழக்கும். அந்த நிறைய பிரிவினைகள் உண்டாகும் கட்சிக்குள்ளேயே. அதே நிலைமைக்கு வர வாய்ப்பு இல்லை. திராவிட கட்சிகள் 2மே நீர்த்து போயிடும். எந்த விதத்திலையும் அவர்கள் மறுபடியும் தலையெடுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், புதுசாக எல்லாரையுமே இன்னைக்கு ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கிறது, எப்படி ஒரு தனி மனிதனால இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து சாதிக்க முடிஞ்சுதுன்னு. அதற்கு ஒரு உதாரணமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பேசியிருக்கோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நன்றி. நன்றி.